ஹாய், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பசங்களுக்கு இன்றைக்கி லீவுனாப்புல 2 நாள் லீவ் கிடச்சிருக்குனாப்புலே அம்மா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா ஊரை பார்த்து கிளம்பிட்டோம். காலையிலேயே அம்மா ஊருக்கு கிளம்பியாச்சு. அங்கே உள்ள பிள்ளையார் கோயிலில் வந்து இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பூஜை நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சரி நம்ம 10 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு 10 மணியை பார்த்து வந்துட்டோம். எங்கே துப்புறீங்க? இந்த ஊரில் தான் நான் பொண்ணு எடுத்தேன். எங்கள் ஊரை பார்த்தோன்னே எனக்கே அடையாளமே தெரிய மாட்டேங்குது. முந்தி இருந்த மாதிரியே இல்லை இந்த ஊர். அம்மா கை ஊரெல்லாம் ரொம்ப விரிவுபடுத்தியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. இப்போ ஒரு 2 மாதத்தில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. எங்களை வீட்டில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கே வீட்டில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போக நேரம் ஆயிடும். அதனால் நான் அவங்கள விட்டுட்டு போகிறேன். இங்கே தெரு பக்கத்தில் வந்தாச்சு. தெரு பக்கத்தில் வந்தோடனே ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு இங்கே பார்க்கவே இயற்கையாகவும் இருக்குமா, மனசு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஊர் பேட்டையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு மரம் கூட இருக்காது. இங்கே எங்கே பார்த்தாலும் மரங்கள் நிழலாக தான் இருக்கும். அங்கே வெயில், ரொம்ப வெயில். பூஜை முடிஞ்சிருச்சா? நாங்கள் வர்றதுக்குள்ளே பூஜை முடிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை பூஜை முடியலை, ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நான் எங்கள் பூஜை பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பூஜைக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வரவே முடியாத சூழ்நிலை. இந்த வருஷம் 2 நாள் லீவுனாப்புல சரி 2 நாள் நம்ம போய் தங்கியிருக்கலாம், அதனால வந்துடுவோம் சொல்லி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா எனக்கு பிடிச்ச பிள்ளையார்ல இவர்.
பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. பொங்கல் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல், அவல் பொரிகடலை, அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை கொடுத்தாங்க. எல்லா பூரண கொழுக்கட்டையும் கோயில்லே சாப்பிட்டுட்டோம்.